பேர் அஸ்வின், நான் சென்னையிலேருந்து வரேன். 100 நாள் ஜெபம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கான அநேக தேவைகள் இருந்துச்சு. சபைக்குரிய தேவை, எங்கள் வாழ்க்கையில் சமாதானம், வேலையில் உயர்வு, எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் கொடுக்குற அந்த 100 நாள் ஜெபத்துலேயும் காலையில் வர ஷார்ட்ஸ்லையும் எல்லா செய்திகளையும் நாங்கள் அதன்படி நாங்கள் விசுவாசித்து ப்ரே பண்ணி எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியிலிருந்து இவர் கடந்த 3 வருஷமாக பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு மிகவும் சிரமப்பட்டாங்க. தொடர்ந்து ஜெபத்தினாலும் இந்த 100வது நாள் ஜெபத்தில் நாங்கள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய அபிஷேகம் எங்களுக்கு கிடைத்தது. இப்பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் அவருடைய உடம்பில் சுகம் பெற்று வந்து இருக்கிறாங்க. நாங்கள் திருச்சியிலேருந்து இன்னைக்கு வந்திருக்கிறோம் 100வது நாள் ஜெபத்தில் கலந்துக்கிறதுக்காக. 100 நாள் ஜெபத்திலையும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். 100 நாளைக்கு முன்னாடி நடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நாங்கள் கலந்துக்கிட்டதுக்கு மெயினான ரீசன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு லே ஆஃப்னால ஜாப் போயிடுச்சு. ரொம்ப மனவேதனையில் இருந்தோம். அந்த ப்ரேயரில் எங்களுக்காக ரொம்ப பேசின மாதிரி இருந்தது. பட் அன்னைக்கு ஈவினிங்கே எங்களோட அதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சார்ட் அவுட் ஆகி அன்னைக்கு ஈவினிங்கே அவங்களுக்கு வர வேண்டிய ஒரு லெட்ரு, வேற ஒரு கம்பெனிலேருந்து வர வேண்டிய லெட்ரு எங்களுக்கு வேலை கிடச்சிது. பட் இந்த ப்ரேயர் எனக்காகவே 100 நாள் கொடுத்த மாதிரி இருந்தது. இது என் பையன் நிறைய சூழ்நிலைகளில் அவன் தடுமாறி இருக்கிறான். பட் ஆனால் ஒவ்வொரு தடவை அண்ணனோட வார்த்தைகளை கேட்கும் போதும் அவன் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணி அவனுக்கு ஒரு கைடன்ஸ் கிடச்சதான் என்கிட்ட சொல்லியிருக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எப்படி பேசணும், பழகணும், அந்த கைடன்ஸையும் எங்களால் கொடுக்கறதுக்கு நாங்கள் கொடுக்கல. அவங்க சொன்னதுனால அவன் இன்னும் அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த லைனில் மூவ் ஆகிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு பெரிய கிருபை செஞ்சுருக்கிறாரு. என் பிள்ளை ஒரு 3 மாதமாக வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. அப்போ என் பிள்ளை அம்மா எனக்கு இனிமேல் வேலை கிடைக்கலனா, இன்டர்வியூ போன பக்கமெல்லாம் வேலை கிடைக்கலனா நான் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவேன், இல்லாச்சும் எங்கேயே போயிடுவேன்னு சொன்னான். நான் சொன்னேன் அதுக்கு, பாப்பா எங்கேயும் நீ ஜெபம் பண்ணு, நீ முதல்ல ப்ரேயர் பண்ணு. இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ளே உனக்கு கடவுள் கூடிய சீக்கிரத்தில் வீட்டு பக்கத்துலேயும் உனக்கு வேலை கொடுப்பாருன்னு சொன்னேன். அதே மாதிரி 100 நாள் முடிகிறதுக்குள்ளே என் பிள்ளைக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அது வீட்டு பக்கத்துலேயே கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி இந்த சபைக்கு வராதுக்கு முன்னாடி வருஷம் நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிடுவேன். என்னைக்கு இந்த சபைக்கு கால் எடுத்து வச்சனோ அதுலேருந்து நான் வருஷத்தில் ஒரு நாள் அட்மிட் ஆவேன். இங்கே வந்ததுலேருந்து அட்மிட் ஆகிறதே கிடையாது. கடவுள் எனக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, சுகத்தை கொடுத்துருக்காரு, பலத்தை கொடுத்துருக்கிறாரு. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. என் பேர் ரீனா. நான் சவுதியிலேருந்து வரேன். ஆன்லைன் ப்ரேயர் 100 டேஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் 100 டே ப்ரேயர் இங்கே அட்டன் பண்ணணும்னு ரொம்ப வாஞ்சியோடு ஜெபிச்சேன். அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் எனக்கு வெக்கேஷன் ஒழுங்குபடுத்தி கொடுத்தாரு. இந்த 100 டேஸ் ப்ரேயர் நான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஃபேஸில் நான் கடந்து போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த ப்ரேயரில் கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். த்ரூ இந்த ப்ரேயர் மூலமா அநேக விஷயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தாரு. என் மூலியமா என் மம்மியும் அட்டன் பண்ணாங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணாங்க. அநேக பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இது என் லைஃப்பில் அடுத்த ஃபேஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இந்த பென்சையாவுடைய அநேக வார்த்தைகளும் சரி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் சாட்சிகளும் நான் கேட்பேன். எனக்கே சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த 100 நாள் ஜபத்தில் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் என்ன எல்லாரும் கைவிடப்பட்ட எனக்கு 2 பெண் குழந்தை இருக்குது. அவங்கள எனக்கு கூட்டிட்டு வர முடியல. அவங்க 8th 6th படிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் கூட இருக்கும்போது எனக்கு ஷிஃப்ட் கணக்கு வேலை இன்னும் கூட எனக்கு நைட் ஷிஃப்ட் தான். அது ஷிஃப்ட் அங்கே வேலைக்கு போகும்போது கூட எனக்கு யாருமே துணை இல்லை. இந்த இவருடைய வசனம் இதோடைய பிரசங்கம் தான் எனக்கு ஆறுதலாக இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா கூட ரொம்ப லாங்காக போனோம். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். என் பேர் தமிழரசி. என் பிள்ளைங்க பேர் மஜுவானி தாரா. அவங்களும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பட்சத்தில் ஆண்டவர் ஒரு நாள் பென்சையா சொன்னார், நீங்கள் புது வாகனத்தை வாங்கிங்க, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்வார். வண்டியே ஓட்ட தெரியாது, ஆனால் கர்த்தர் எனக்கு ஸ்கூட்டி வாங்க எனக்கு பண தேவையை சந்தித்தாரு. நான் இப்போ சாட்சியா இருக்கேன்னா அந்த பென்சையாக்கு ரொம்ப நன்றி. அவருடைய ஜபம் தான்
எனக்கு ரொம்ப அநேகமாக உதவியாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. நான் ப்ளூடூத் வச்சு தான் கேட்பேன். எங்கள் தெருவில் இருக்க அத்தனை பேருமே கேட்பாங்க. நான் சொல்வேன் இது ஆன்லைன் ப்ரேயரு அப்படி சொல்லும்போது எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது சொல்லிட்டு எங்கள் கிராமத்தில் இருக்க அத்தனை பேருமே பென்ஸ் ஐயாவுடைய பிரசங்கத்தை கேட்க வைத்ததுக்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றி. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே.